மக்களே, பிக் பாஸ் லைவ்ல சாண்ட்ரா மற்றும் பார்வதி நேத்து நடந்த டாஸ்கை பத்தி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தியும் பார்க்க போறோம். இன்னொன்னு, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க டிக்கெட் ஃபினாலே. அதுல மக்கள் யார் யாருக்கு ஓட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஓட்டிங்கை பத்தியும் பார்க்கலாம். அடுத்து ஒரு பக்கம் விக்ரம் மற்றும் பார்வதி டிஸ்கஷன்ல இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள், இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். சேனலுக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். முதல் விஷயம், இந்த வார டிக்கெட் டு ஃபினாலே யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு மக்கள் ஒப்பீனியன் கேட்டப்பட்டதுல 40% எப்படி 40% எல்லாரும் வந்து கமருதீன் தான் ஜெயிக்க போறாரு, கமருதீன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆன்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 33% சுபிக்ஷாக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது தான் சொல்றாங்க. ஆனா என்ன, கமருதீன் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஆஃப்டர் 3 டாஸ்க் இருக்குன்னு சொல்லலாம். சுபிக்ஷாவோட பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்கிறதால அங்கிருந்து எப்படி மீண்டு வர போறாங்கன்றது பார்க்கணும். ஸோ இது ரெண்டு. மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சபரி அவர்கள் 15%, சபரி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா சபரி. நாலாவது இடத்துல வந்து ஒரு 10%ல வந்து விக்ரம் அவர்கள் 10 சம்திங். ஸோ இந்த 4 பேர் தான் டிக்கெட் ஃபினாலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி போல் போட்டிருக்காங்க. ஒரு வேலை சேனலும் இந்த 4 பேர் தான் ஜெயிக்க வைக்கணும், இந்த 4 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் ஜெயிக்க வைக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்குமே ஃபீல் வருது. ஏன்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் லீடிங் இருக்காங்க. ஆஃப்டர் 3 டாஸ்க்கு ஒரு பக்கம் சபரி, விக்ரமு, கானா, இவரு கமருதீன், அரோரா, இந்த 4 பேர் தான் அந்த டாப் 4ல இருக்காங்க. அப்போ அவங்க நினைச்ச மாதிரி இந்த போல்ல இருக்கிற 3 பேருமே இங்க ரெஃப்ளெக்ட் ஆகுறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ சம்திங் இஸ் கோயிங் ஆன். சேனல் நினைக்கிற நபர் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி சம்பவம் நடக்கும்ன்ற மாதிரி பார்க்கும்போது நமக்கு தோணுது மக்களே. இது ஒன்று. அடுத்து இன்னும் சில பேர் கமெண்ட்ஸ் கேட்குறீங்க, அடிச்சதுல கமருதீனோட முதுகெலும்பை உடஞ்சிருச்சு இல்லை நெஞ்செலும்பை உடஞ்சிருச்சுன்னு. ஏங்க, அடிச்சதே தப்பு, ஆக்ஷன் பண்ணதே தப்பு, அப்புறம் வந்து நான் முதுகெலும்பு உடஞ்சது, நான் ஆக்ஷனே தப்புன்றேங்க. அந்த ஆக்ஷன் தப்புனா தப்புன்னு தான் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு உடஞ்சிருச்சு, அது ரெண்டாவது ஆப்ஷன் நீங்க போறீங்க. உங்களை யார் கை வைக்க சொன்னா? கை வைக்கிறதே தப்புன்றது தான் பாயிண்டை தாண்டி அதுல போய் எலும்பு உடைஞ்சிருச்சா இது உடைஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அது ரொம்ப தப்பு. அப்பெல்லாம் சொல்லவே கூடாது, அடிக்கவே கூடாது. முதல்ல எதுக்கு நீங்க கை வைக்கிறீங்க? எதுக்கு கை வைக்கிறீங்க? டாஸ்க்ல கமருதீனுக்கும் பார்வதிக்கும் பிரச்சனை ஆயிட்டு போச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு டாஸ்க் கேமா பாருங்க, அதை எடுத்துன்னு வந்து எதுக்கு அடிக்கிறீங்க? ஸோ 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு மக்களே. நான் ஒரு சைடு இவங்க ரைட் அவங்க தப்புலாம் சொல்ல மாட்டேன். 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குன்றதான் என்னோட ஸ்டாண்டு. அது நீங்க பார்த்து புரியாத பிளைண்டாலாம் சப்போர்ட் பண்ண முடியாது. அது தப்பு தான். ஓகே, அது நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுடைய கருத்து, நீங்க அப்படி வச்சுக்கலாம். ஆனா அவங்க கை எடுத்து அடிக்கூடாது. இதே அதர் லாங்குவேஜ் பிக் பாஸ்னா 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே இருப்பாங்க. தெலுங்கு பிக் பாஸா இருக்கட்டும், கண்டிப்பா இது 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. இந்நேரம் இந்த இன்சிடென்ட் தெலுங்கு பிக் பாஸ்ல நடந்துலாம் அது எப்படி கை வைக்க முடியும்? இட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க, அது அதை நீங்கள் பிடிச்சிங்க, பார்த்து அக்செப்ட் பண்ணிங்க. என்னோட விதத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அதில் வந்து மேலே பட்டிருக்கணுமா, இப்படி உடஞ்சிருச்சு அப்படிலாம் இல்லை. அது தட்டாவே தப்பு தான். ஓகேவா? அடுத்ததாக இன்னொரு பக்கம் லைவ்ல வந்து சாண்ட்ரா மற்றும் பார்வதி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது பார்வதி சொல்றாங்க, நான் செருப்பு போட்டு போயிருக்கணும் இந்த டாஸ்க்கு, சாரி ஷூ போட்டு போயிருக்கணும் இந்த டாஸ்க்கு, ஷூ போடாம போனது என் தப்பு தான், நான் போடலான்னு வந்தேன், சரி எப்பவும் போலதானே டாஸ்க்கு காலில் விளையாடுவோன்ற மாதிரி போயிட்டேன், பட் ஷூ போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நின்று இருக்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எக்ஸாக்ட்லி ரைட், பார்வதி சொன்ன பாயிண்ட் நியாயம்தான். இந்த டாஸ்க்கு ஷூ போட்டால் கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கும், காலை விட ஷூக்கு வந்து கிரிப்பு கிடைக்கும். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஷூ தூக்காது, அது அப்படியே இருக்கும். இப்போ காலுனா மேலே கீழேன்னும் போது கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஷூவில் அந்த கிரிப்பில் கரெக்டாக நின்று இருக்கும். மேபி பார்வதி 1.5 மணி நேரம் நின்னாங்களே, அதுக்கும் மேலே நின்று இருக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக அது வாய்ப்பு இருந்திருக்கும். பட் அதை யார் ஃபாலோ பண்ணா, யார் விட்டது? நீங்கள் தானே விட்டீங்க. ஸோ அந்த பிளேம் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது தான். ஒன்று. ரெண்டாவது, இவங்க 2 பேரும் கிச்சனில் பேசிட்டு திரும்ப இந்த சைடு பாத்ரூம் ஏரியா பக்கத்தில் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா சொல்றாங்க, நேற்று நான் ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆன உடனே, என்ன சாண்ட்ரா தோத்துட்டீங்களா போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கமருதீன் கேட்டான். எனக்கு செம ஒரு மாதிரி ஆயிடுச்சு, செம டென்ஷன் ஆயிடுச்சு, செம காண்டாயிருச்சுன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்போ கமருதீனுக்கு சாண்ட்ரா மேல காண்டு இருக்கு, சாண்ட்ராக்கு கமருதீன் மேல இருக்கு. எப்படி 2 பேரும் மாத்தி? ஏன்னா காலையிலேயே வந்து என்ன சொன்னா கமருதீன், இவ்வளவு வாய் பேசுறாங்களா, டாஸ்க் கீஸ்க்குன்றாங்களே, அவங்க விளையாட வேண்டியது தானே, அதுலயே விட்டு கொடுத்துட்டு வந்தாங்கன்ற மாதிரி பேசுறாரு. அது ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷனை பொறுத்து தாங்க அந்த டாஸ்க் விளையாட முடியும். கமருதீன் இது பண்றாரு, அவருக்கு கரெக்டா இருக்கு, அவர் விளையாடுறாரு. சாண்ட்ராவால முடியலன்னா முடியல, அவங்களுக்கு வரலன்னா வரல. இது என்ன, நீங்க நின்று இருக்க வேண்டியதானு கேட்க முடியாது. அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் கம்ஃபர்டபுளா இல்லை, அந்த சுச்சுவேஷன் அந்த செட் ஆகலை, அந்த டாஸ்க்ல பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்திருக்கா, வெளியே வந்திருக்காங்க. அதை நீங்க கேள்வி கேட்க முடியாது. அவங்கள எது வருதோ அதை பண்ணுவாங்க. தட் இஸ் த பாயிண்ட். இது சொல்றாங்களா? அடுத்து பார்வதி வந்து சொல்றாங்க,
நேத்து வந்து நான் வந்து நின்றுட்டு இருந்தேன்ல, அதனால எனக்கு விக்ரமும் சரி சபரிக்கும் வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல. அவங்க அப்படியே குறு குறு குறுன்னு பார்த்துட்டு இருந்தானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி பார்வதி அங்க நிக்கிறா, நம்மளாம் எவிக்ட் ஆயிட்டோம்ன்றதை அவங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியலன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. அதை சொல்லிட்டு இருக்கும்போது ஐ மேபி ராங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அடுத்து திவ்யா கூட என்னதான் காம்படிட்டரா பாக்குறான்னு நினைக்கிறேன். ஏன்னா திவ்யாவும் மனசுல இதை வச்சிருந்திருப்பா. எப்படின்னா நான் பார்வதிக்கு முன்னாடி அவுட் ஆயிடக்கூடாதுன்ற மாதிரி இருந்திருப்பா. அதனால நான் அவுட் ஆனது வரையும் அவர் காத்திருந்து அதுக்கப்புறம் அவுட் ஆயிருக்காரா அப்படின்ற மாதிரி திவ்யாவை சொல்றாங்க. அதுவும் ஐ மேபி ராங்ன்ற மாதிரி. அது எப்படிங்க திவ்யா மனசுல இதான் நினைச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க? புரியலையே எனக்கு. திவ்யா எப்படி நினைக்கிறாங்கன்னு திவ்யாவுக்கு தானே தெரியும். உங்களுக்கு தெரியுமா பார்வதி அப்படின்றத இதுல வேற ஐ மேபி ராங்ன்றது. ஸோ அதனாலதான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இறங்கிருப்பாண்டு. 2.5 மணி நேரம் நீங்க ஒரு 1.5 மணி நேரம் இறங்கினீங்கன்னா திவ்யா வந்து 1 மணி நேரம் மேல, உங்களை விட 1 மணி நேரம் மேலதான் இறங்கியிருக்காங்க. அதுங்காட்டி அவங்க டைமிங்கை சுருக்கிறது, அவங்க மனசுல இப்படிதான் நினைச்சாங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை போட்டு விட்டுறது, இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் சாண்ட்ரா இதை எப்படி எதா இருந்தாலும் ஓப்பனா பேசணும் பாரு, இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ வந்து ஐ மேபி ராங் எல்லாம் சொல்லாத, அப்படி எதுக்கு எடுக்கிற, உன் மனசுல தோன்ற பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பனா சொல்லு, எதுக்கு இப்படிலாம் பண்றன்ற மாதிரி சாண்ட்ரா கிட்ட அப்படி ஒரு சொல்லி சாண்ட்ரா அப்படி போட்டுறாங்க. சரி ஓகே அப்படிதான் தோணுதுரி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல. அடுத்து ஆனா இன்னைக்கு சுபிக்ஷா மற்றும் அரோராவை பாராட்டியே ஆகணும். அவங்க வந்து கண்டிப்பா அவங்கள ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி முக்கியம், அது நம்மளால பாராட்டக்கூடியது. அந்த ஒரு டேக் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம கடைசி வரையும் போராடிட்டே இருப்போம், முயற்சி பண்ணிட்டே இருப்போம், அந்த ஒரு விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல விக்ரமும் சபரியும் அப்படி நினைக்கல, இவங்களே நினைச்சாங்கன்னு சொல்லிடுறது ஒண்ணு. அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க சாண்ட்ரா. ஆமாமா, நான் கூட எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்வதி நீ போறியான்னு கேட்டாங்களாமே, பார்வதி நீ போ எல்லாரும் சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா போடுறாங்க. தப்பு. இதுல முதல்ல அந்த விஷயத்துல பார்வதி தான் சொன்னாங்க, அரோரா நீங்க போய் பாருங்க சாண்ட்ராவன்றத பார்வதி தான் அரோராவை சொன்னாங்க. உடனே என்ன சொல்லியிருப்பாங்க அரோரா கவுண்டரு, இல்ல இது சாண்ட்ராவோட ஃப்ரெண்டு பார்வதி நீங்க தானே, நீங்க தான் போய் பார்க்கணுன்ற மாதிரி அரோரா அந்த இடத்துல கவுண்டர் கொடுத்துருப்பாங்க. அதுங்காட்டியும் ஒட்டுமொத்த வீடுமே எங்களை சொல்லிச்சுன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றதுல அபத்தம். ஒட்டுமொத்த வீடுமே சொல்லல, அங்க பார்வதி தான் அரோராவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இது நடந்துச்சு. என்னங்க இது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது, அவங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிறது. அடுத்து வெளியே கார்டன் ஏரியா டிஸ்கஷன்ல இந்த ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஒரு 3 பாய்ஸ் வந்து ஒரு 3 கேர்ள்ஸ் வந்து ஒரு பையன்கிட்ட கேட்டா அது தப்பு சொல்ல மாட்டாங்க. ஆனா 3 பொண்ணுங்க வந்து ஒரு பையன்கிட்ட கேட்டா அது தப்பா போயிடும், தப்புன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படியாப்பட்ட இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, எக்ஸாக்ட்லி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாயிண்ட்டை வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு. பார்வதி அதை கேட்டிருக்காங்க. ஏன்னா திவ்யா மேட்டர்ல அவர் பண்ணது வந்து வெளியே தப்பா போயிருக்கும்ல, அதை அங்க சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து பார்வதி நீ உன் கேம்னு ஒன்று விளையாடுவ பார்வதி, நீயே என்னன்னா நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி ரூலை மாத்துவ. அன்னைக்கு கோட் டாஸ்க்ல என்னன்னா கமர்தினா அந்த ஒரு கம்பி பிடிச்சி நிக்கிற மாதிரி போஸ்ட்டுக்கு அனுப்புற, உனக்கு தேவைன்னும் போது அவர் வந்து லாயரா மாத்திக்கிற. இங்க ஒரு ரூல் அங்க ஒரு ரூல், என்ன நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி பார்வதி மாத்திட்டு இருக்கீங்க, ரொம்ப தப்பு, நீ இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்குது அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ 2 பேரும் மாத்தி கன்சோல் பண்ணிக்கிறது, மாத்தி பேசிக்கிறது, இதெல்லாம் அங்க ஒரு பக்கம் டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ தற்போதைய லைவ்ல டாஸ்க் நம்பர் 2 வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்ததுக்கு அப்புறம் உங்களை வந்து சேர்ந்துக்கிறேன். பாய் கைஸ்.